வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். நீ பாருங்கள், 30/3/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 29/3/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. இப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனல் வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க. அதனால் கேரளா லாட்ரி கேசிங் பார்த்திங்கன்னா நான் அந்த கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் நீங்கள் பார்த்துங்க. கேரளா லாட்ரி 7.5 சேனல், ஓகேங்களா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1/5/7 1 மணிக்கான ரிசல்ட்டு 1/5/7க்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாதிரி வந்துடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3 நம்பர் கேசிங்லேருந்து 2 நம்பருக்கு கொடுத்தோம். அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிற காரணத்தினால தான் நான் 3 நம்பர் கொடுத்தேன். 3 நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர். அதனால் பார்த்திங்கன்னா 2 நம்பர் கொடுத்தேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 3-1-0. இந்த 3-1-0க்கு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. ஆல் போர்ட்லேயும் 3ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கிடச்சிருக்கு. சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டு கேசிங் தான் நம்ம கொடுக்குறது. அதில் ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 0-1-5. இந்த 0-1-5க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நம்மளை ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். அதாவது 3-0 நேற்று வந்த நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அந்த கான்செப்டில் நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்து பாஸ் ஆகிடுச்சு. 0 வந்து ஏ போர்டில் மாதிரி வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நான் எதிர்பார்த்தது 3ஆம் நம்பர் எதிர்பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா 0 வந்துருச்சு நம்மளுக்கு. இருந்தாலும் ஆல் போர்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக 2 ஆல் போர்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பில் எல்லாம் மிஸ் ஆகிட்ருக்குன்பா. மெம்பர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெஸ்ஸிங் எல்லாம் மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, மெம்பர்ஷிப் எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து நம்ம எதுவும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எதுவும் நம்ம வந்து சொல்லலை. ஏன்னா நம்மளுக்கு கெஸ்ஸிங் எதுவும் கிடைக்கல. நம்மளுக்கு நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கெஸ்ஸிங் எல்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து மெம்பர்ஷிப்பை இந்த மந்தோட ஸ்டாப் பண்ணிக்கலான்ட்டு, அதாவது ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணி அவங்களுக்கு வின்னிங் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வின்னிங் கொடுக்குற காலம் இருந்தது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் 2 ஷோவில் ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. மெயினாக நான் வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நான் வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறேன். சில பேர் வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்கள நான் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுவேன். யூடியூப்பில் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறத கட்டாயம் தவிர்க்கணும். ஏன்னா நான் வந்து கெஸ்ஸிங் மட்டும்தான் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்க கிடையாது. மெம்பர்ஷிப்லேயும் சரி நான் வந்து அளவாக தான் ட்ரை பண்ண சொல்கிறேன். ஜாஸ்தி யாரையும் ட்ரை பண்ண சொல்லலை. அந்த மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ண சொல்லும்போது நான் சொல்லி தான் கொடுத்துருக்கேன். டெய்லியும் பாஸ் ஆகணும்னு நான் சொல்லலை. ஒரு 2 ஷோவாச்சும் பாஸ் ஆகும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நான் வந்து கூப்பிட்டேன். யாரையும் கட்டாயப்படுத்தி நான் சொல்லலை. மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும், அதுதான் நான் சொல்கிறது. கண்டிப்பாக ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணார். நான் அப்போவே ரிப்போர்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், 30/3/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் பார்க்கலாம் வாங்க. நீ பாருங்கள், 30/3/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுக்குறேன் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அப்டேட் எல்லாம் அதில் தான் கொடுக்குறேன். லாட்ரி புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அதில் தான் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி கீழே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு வீடியோவோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லாட்ரி புக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க. இன்றைக்கி பாருங்கள், 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கு பாருங்கள், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-9. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 7-0-7-1 7-3 7-9 0-1 0-3 1-3 1-9 5-3. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 7-1-1-7 வரலாம், 7-3-3-7 வரலாம். பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-0-3 5-0-9 5-1-3 5-1-9
703 719. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 713 709. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 71. 71லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்பா. உங்கள் கேசிங் வந்தால் ட்ரை பண்ணுங்க. மெயினாக வந்து நம்மளுக்கு ஆல்போர்டு தான். ஆல்போர்டு கேசிங்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம் விட்டுருங்கன்பா. கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பராக யாரும் பார்க்காதீங்க. கண்டிப்பாக அதுதான் நான் சொல்கிறேன். என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். நம்மளுக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னா வந்து நான் நம்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுறேன். ஆல்போர்டு மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து ஆல்போர்டு கேசிங் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க காசு கட்டிட்டு பேசுகிறாங்க, நான் அதை வந்து நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா நான் வந்து கேசிங் கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து சில நாள் பாஸ் ஆகும், சில நாள் ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சொன்னதே. மெம்பர்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அவங்க காசு கட்டி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் வெற்றி கொடுக்கணும்னு நினச்சி கண்டிப்பாக நான் வந்து கெஸ்ஸிங் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். டெய்லியும் அவங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு கன்ஃபார்ம் நம்பராக தெரிகிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஆனால் வெற்றி கிடைக்கிறது கம்மியாக தான் கிடைக்குது. ஆனால் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறையா நம்மளுக்கு வந்து மனசு நோகுற மாதிரி தான் கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஆல்போர்டு மட்டும் 2 நம்பர் பாஸ் ஆனால் பாஸ் ஆகும், இல்லைனா இல்லை. அந்த மாதிரி வந்து 1 மணிக்கு ஆல்போர்டு, 6 மணிக்கு ஆல்போர்டு, 8 மணிக்கு ஆல்போர்டு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்மளது கெஸ்ஸிங்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மந்த்லேயே பார்த்திங்கன்னா 1 to 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்லேயே பார்த்திங்கன்னா 1 மணிக்கு 14 நாள் பாஸ் ஆயிருந்தது. தொடர்ந்து 14 நாள் பாஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் பாஸ் ஆகும், ஒரு நாள் 2 நாள் பாஸ் ஆகும், அப்புறம் ஃபெயில் ஆகும். அதுக்கு இடையிலையும் பார்த்திங்கன்னா 6 மணிக்காக இருக்கட்டும், 8 மணிக்காக இருக்கட்டும், அதுவும் பார்த்திங்கன்னா 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள், 8 நாள் வரைக்கும் கை கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகும், அப்புறம் பாஸ் ஆகும் 4-5 நாள், அந்த மாதிரி கை கொடுத்துட்டு இருந்தது. இப்போவுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கும் 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. இடையில வந்து கை கொடுத்துட்டு தான் இருக்குது, ஃபெயில் ஆகுது, பாஸ் ஆகுது, அந்த மாதிரி தான் கிடச்சிட்ருக்கு. நம்மளுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டு தான் இருக்குது. சில பேர் கமெண்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து சரி ஓகே ஆல்போர்டு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம் நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 01, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 64, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 25. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 06 04 02 05 16 14 42 45 62. எனக்கு இந்த 2 செல்லில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 04 40 வரலாம், 14 41 வரலாம். பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 062 065 042 045 162 145. பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 042 140. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 01. 01லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. என்னோடய கெஸ்ஸிங்காக மட்டும் எடுங்க, கன்ஃபார்ம் நம்பரை யாரும் எடுக்காதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 05, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 06 46 04 56 41. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 016 014 026 024 516 524. பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 016 146. ஆல்போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 16. 16லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு 8 மணிக்கு இது நாளைக்கு வெற்றி கிடைச்சால் இதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து 1 மணியாக இருக்கட்டும், 6 மணியாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதாவது கிடைக்கிற ஒரு 3 நம்பரில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிற மாதிரி ஸ்ட்ராங்காக நான் வந்து கொடுக்குறேன். 3 ஷோக்கும் அதேமாதிரி ஆல்போர்டும் பார்க்குறேன், எப்படி வருதுன்னு பார்க்குறேன். கமெண்ட் பண்ணுறதும் எப்படி பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூடியூப்பில் எந்த ஒரு வருமானம் இல்லாததுனால தான் மெம்பர்ஷிப் ஆரம்பித்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கை கொடுக்கல. மெம்பர்ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோவுக்கு நான் நினச்ச மாதிரி பாஸ் ஆகலை. அவங்களுக்கும் தெரியும் அவ்வளோவுக்கு ஒன்றும் வின்னிங் கிடைக்கல. நானும் ட்ரிக் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஆரம்பித்த டைமில் கண்டிப்பாக பாஸ் ஆகிட்டு இருந்தது. மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக நான் ஆரம்பித்து ஒரு 6-7 நாள் பார்த்திங்கன்னா 2 ஷோவாச்சும் பாஸ் ஆகிட்டு இருந்தது. 2 ஷோ 3 ஷோலாம் பாஸ் ஆகிட்டு இருந்தது சிங்கிள் நம்பர் கொடுத்து. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இடையில பாஸ் ஆகுது, ஃபெயில் ஆகுது, அப்படி தான் வந்துட்டுருக்குது. சுத்தமாக கூட ஃபெயில் ஆகுது.
அப்படி தான் கிடச்சிட்ருக்கு. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைச்சது, பாஸ் ஆனது. திரும்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கல சுத்தமாக. திரும்பவும் மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் கூட நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் நம்மளுக்கு வெற்றி கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை பார்த்தா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. நாளைக்கு 3 ஷோவுக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 1 1 5 5 4 4 6 6 அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் தான். உங்கள் கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட கெஸிங்காக மட்டும் எடுங்க, கன்ஃபார்ம் நம்பரை யாருமே எடுக்காதீங்க. உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் எல்லாம் அதில் தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாட்ரி எதுவும் புக் பண்ணுறது மாதிரி இருந்தால், டிஆர்பிகேலுக்கும் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவும் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் போய் பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.